Hello friends, welcome to AKSHI'S Kitchen. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வாழைப்பூ வச்சுட்டு நம்ம வாழைப்பூ வடை தான் செய்ய போகிறோம். இதில் இந்த வடை இந்த பூவில் வந்து ஒரு நரம்பு மாதிரி இருக்கும், அதெல்லாம் எடுத்து நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம பொடியாக கட் பண்ண போகிறோம். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாழைப்பூ வடைக்கு நம்ம வாழைப்பூவை வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்தது ஒரு 1.5 அழாக்கு கடலைப்பருப்பு எடுத்து ஒரு 4 காஞ்ச மிளகா போட்டு ஊற வச்சுருக்கேன். அடுத்தது ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, பட்டை, சோம்பு, ஏலக்காய் அதெல்லாம் கொஞ்சம் வச்சுருக்கேன். அடுத்தது இஞ்சி பூண்டை சதைச்சி வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணோன்னா, இந்த கடலைப்பருப்பை வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு கொரன்னு அரைக்க போகிறோம். அப்போ அதுக்கு கூட இந்த பட்டை சோம்பையும் போட்டு நம்ம அரைக்க போகிறோம். அரைச்சிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அரைச்சாச்சு. இப்படி சில பருப்புகள் முழுசாக இருக்கிற மாதிரி கொரன்னு அரைச்சிக்கோங்க. நம்ம இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்க்க போகிறோம். உங்கள் உப்புக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்தது வாழைப்பூவை இப்போ நான் தண்ணி விட்டு வச்சுருக்கேன். இந்த தண்ணியை நல்லா பிழிஞ்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி இருந்துச்சுன்னா அப்புறம் வடை ஒரு மாதிரி கொலன்னு ஆகிடும். அதனால் தண்ணியை நல்லா பிழிஞ்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம இஞ்சி பூண்டு சதைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்துடலாம். அடுத்தது வெங்காயம், கருவேப்பிலை, இந்த பட்டை சோம்பை லைட்டாக இடிச்சுக்கிட்டு இப்போ நான் போட போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் கடாயை வந்து அடுப்பில் வச்சாச்சு. இப்போ அதில் பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை நம்ம விட்டுடலாம். இப்போ எண்ணெய் சூடாகட்டும். சூடான உடனே நம்ம எடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வடையை வந்து நம்ம சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம உருட்டி வச்சிட்டோன்னா ஈஸியாக நம்ம வந்து இப்படி வடைக்கு தட்டி போட்டுடலாம். இப்போ நான் முதல் வடை போட போகிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சாச்சு. அது பொரியட்டும். நம்ம வந்து சாதா பருப்பு வடை செஞ்சு பார்த்துருக்கோம். ஆனால் இந்த வாழைப்பூ போட்டு செய்யும்போது அதோட டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் எல்லோரும் ஒரு வாட்டி இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் டீ கூட பசங்களுக்கு வச்சு கொடுங்க, பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாழைப்பூ சாப்பிடாத பசங்க கூட இந்த வாழைப்பூ வடையை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா அதில் இருக்கிறதே நம்மளுக்கு தெரியாது, வாழைப்பூ போட்டதே தெரியாது நம்மளுக்கு. இது நல்லா பொரியட்டும். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த பதத்தில் நம்ம எடுத்துடலாம். பொன்னிறமாக பொரியணும், இல்லாட்டினா உள்ளே வேகாமல் இருந்துடும். அதனால தீயை வந்து ஒரு மிதமான சூட்டில் வச்சு நீங்கள் பொரிச்சிடுங்க. இங்கே ஏற்கனவே நான் ஒரு 4 வடை வச்சுருக்கேன். இந்த பதத்தில் எடுக்கணும். இந்த பதத்தில் எடுத்திங்கன்னா நல்ல கிறிஸ்பியாகவும் நல்ல உள்ளெல்லாம் நல்லா வெந்திருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்மளுக்கு வாழைப்பூ வடை ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், சுவையான மொறுன்னு வாழைப்பூ வடை ரெடி. இப்போ இந்த வடை பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு சத்தம் கேட்கும். உள்ளே நல்லா வெந்திருக்கு, செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதுக்கு தொட்டுக்கெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, அப்படியே சாப்பிட்டுடலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். வாங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை தட்டி விடுங்க.